கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று தவக்கால சிந்தனையாக நாம் தியானிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி. இந்த தவக்காலத்தில் அதிகமாக நாம் செய்யக்கூடிய தவ முயற்சிகளில் ஒன்று, அநேகருக்கு நாம் உதவி செய்கிறோம். நம்முடைய அன்பை காண்பிக்கும்படிக்காக பிறரை நாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிறருக்காக, நம்மை பற்றி தெரியாதவர்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு அன்பு, ஒரு நேசம், அதுதான் சொல்லப்படுகிறது, உன்னை போல பிறரை நேசி என்று சொல்லப்படுகிறது. ஏன் சொன்னால், கடவுள் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அன்பு செலுத்துகிற பொழுது அந்த இடத்துல கடவுளுடைய அந்த மகிமை, பிரசன்னம் இறங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நமக்கு நாமே அன்பு செலுத்தாதபடிக்கு, நமக்கு தெரியாதவர்களிடத்தில், அயலான இடத்துல, முடியாதவர்களிடத்தில், ஏழை எளியோரிடத்தில் நம்முடைய அன்பை காண்பிக்கிற பொழுது ஆண்டவர் தாமே அங்கு இன்முகத்தோடு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் வேத வசனங்கள் 7 11 வரைக்கும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். அன்பானவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிலிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாகவே இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவையாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பானவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால், நாமும் ஒருவர் மற்றொரு மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் ஆண்டவர் பாருங்க, கடவுள் தன்மையை விளங்கிய அவர் அந்த ஸ்தானத்தை விட்டு நமக்காக இறங்கி வந்து நம்மை நேசித்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அன்பாக அவர் இறங்கி வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் அந்த கல்வாரின் அன்பை தியானிக்கும்படிக்காகத்தான் இந்த தவ நாட்களிலே அதிகமாக நாம் அவருடைய அன்பை அன்பிகமாக அந்த கடவுளாக இருந்திய அவர் நமக்காக பாவமாக மாறி அந்த அன்பினுடைய வடிவத்தை தான் நாம் அந்த சிலுவையில், கோர சிலுவையில் நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய திரு ரத்தத்தை நமக்காக சிந்தினாரே, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஆகவே இந்த அன்பை நினைத்து சிறப்பாக பகைவர்களையும் நாம் நேசிப்போம், பிறரையும் நேசிப்போம், பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நாம் அன்பாக நேசித்து இந்த தவ நாட்களில் அவரிடத்தில், ஆண்டவர் இப்படிப்பட்ட அன்பை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட தெய்வீக அன்பினால், ஆண்டவரே, அப்படிப்பட்ட கல்வாரின் அன்பினால் எங்களை நிரப்பி ஒவ்வொருவருக்கும் அந்த அன்பை கொடுக்கும்படிக்காக இன்னொருத்து பார்த்து ஜெபிக்கிறோம் எங்கள் தகப்பனே. ஆமென்.